வணக்கம் உலக தமிழ் உறவுகளே. மீண்டும் ஒரு உலக நகர்வுகள் நிகழ்வினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய இந்த நிகழ்வில் நான் ஆஸ்திரேலியாவிலிருந்து அருள், என்னுடன் இங்கிலாந்திலிருந்து போரியல் ஆய்வாளர் அரஸ் பங்கு பெற்றுகின்றார். வணக்கம் அரஸ். வணக்கம் அருள். இலக்கு நேயர்களுக்கு அன்பு கலந்த வணக்கம். புதிதான ஒரு செய்தி, ஒரு சுவாரஸ்யமான செய்தி என்னவென்றால், ஹோர்மோஸ் எங்களினுடைய ஒரு பகுதியாக அல்லது யூனியன் பிரதேசமாக அறிவிக்கப் போவதாக அமெரிக்கா அறிவித்திருக்கிறது. நேற்று ஒரு செய்தி பார்த்தோம் அல்லவா? எங்களுடைய முக்கிய இலக்கு எண்ணெய் விலையை குறைத்தல். முதலாவது அவர்கள் தொடங்கியது ஈரானுடைய அணு ஆயுதத்தை பலத்தை இல்லாமல் செய்தல். இரண்டாவது எண்ணெய் விலையை குறைத்தல். இன்றைக்கு மூன்றாவது யூனியன் பிரதேசமா இருத்தல். ரெண்டும் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டாச்சு. இப்ப மூன்றாவதுக்கு வருகிறார்களா? அல்லது இந்த கிரீன்லாந்தை எனக்கு சொந்தம் என்று கொண்டாடுவது போல எல்லா ஊர்லயும் ஒரு இடத்தை பிடிச்சு கொண்டாட போறார்களா? இதனுடைய வெளிப்பாடு நினைத்தால் பலவீனமான நாடுகளான இலங்கையை போல உலகத்துல மிக இராணுவமே இல்லாத பலவீனமான நாடுகள் எல்லாத்தையும் பிடிக்கிறது வலிக்கிடுங்கம்மா. இந்த ஒரு ஆபத்தான சமைக்குமா இல்லாத படுகிறது. நீங்கள் அங்கிருந்து சண்டைபடியுங்கள், எண்ணிக்காக போராடுங்கள், போக்குவரத்து வழியை திறந்து விடுங்கள். ஹோர்மூஸ் எங்களுடைய மாநிலம் அல்ல, எங்களுடைய யூனியன் பிரதேசம் என்று அறிவிப்பதில் உள்ள அந்த தாக்கத்தை ஒரு முறை விளக்கமாக சொல்லுங்கள். என்னென்று சொன்னால், அதாவது ஹோர்மூஸ் நீரிணை அமெரிக்காவுக்கு சொந்தமானது என்றது இப்போது நீங்கள் சொன்னது போலதான் பல ஊடகங்கள் அதுக்கு அதை செய்தியாக்கி இருக்கிறார்கள். அதை செய்தியாக்கி ஒரு விமர்சனத்துக்கு விட்டிருக்கிறார்கள். என்றால் இது எத்தனையாவது தரம் அமெரிக்க அதிபர் இப்ப எண்ணுக்கணக்கில்லாத தடவை வெற்றி விழாவை கொண்டாடிட்டார். எண்ணுக்கணக்க தடவை போர் முடிந்தது என்று சொல்லிவிட்டார். ஈரானை வென்று விட்டோம் என்று சொல்லிவிட்டார். ஆனால் இன்று வரையிலும் அமெரிக்கா இப்போது தனது விமானம் தாங்கி கப்பல்களை கூட அந்த ஏரியா அந்த களமுனையில் வைத்திருக்க முடியாத நிலையில் தான் இருக்கிறார்கள். ஹோர்மூஸ் நீரிணையின் எதிர்கால கட்டுப்பாடு குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியதாக வெளியான கருத்துக்கள் ஈரானின் சட்டமன்ற மற்றும் சர்வதேச விவகாரங்களுக்கான வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹசேம் கரியாபாடி என்றவர் நிராகரித்திருப்பதாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். டெஹ்ரான் தோல்விக்கு பிறகு அந்த முக்கியமான கடல்வழி பாதையை அமெரிக்க பகுதி என்று வாஷிங்டன் அறிவிக்கும் என்ற கூற்றுக்களுக்கு பதிலளிக்கும் போதுதான் அவர் கூறியிருக்கின்றார். விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் அல்லது இராணுவ நடவடிக்கைகள் மூலம் அந்த பாதையை கைப்பற்ற முடியாது என்று அவர் கூறியிருக்கின்றார். அந்த நீர்வழிப்பாதை ஈரானியதாக இருக்கிறது, இனியும் அப்படியே இருக்கும் என்று அவர் கூறியிருக்கின்றார். அந்த நீர்வழிப்பாதை முற்றிலும் ஈரானின் கட்டளையின் பேரில் தான் திறக்கப்பட்டு மூடப்படுகிறது என்று கூறியிருக்கின்றார். அமெரிக்க படைகள் கடந்த காலத்தில் சந்தித்த மூலோபாயம் மற்றும் பெரும் தோல்விகளை மேற்கோள் காட்டி அமெரிக்க கொள்கையில் மாற்றங்கள் ஏற்படும் வரை தெஹ்ரான் அந்த தடையை தொடர்ந்து அமுல்படுத்தும், ஹோர்மூஸ் நீரிணை மீதான தடையை தொடர்ந்து அமுல்படுத்தும் என்று கூறியிருக்கின்றார். இன்னொரு ஈரானிய கட்டளை அதிகாரி என்ன கூறியிருக்கிறார் என்று சொன்னால், அடுத்த அமெரிக்க தேர்தல் இன்னொரு அரசு தலைவர் வரும் வரையிலும் இந்த போரை நடத்த தாங்கள் தயாராக இருப்பதாக கூறியிருக்கிறார்கள். இதே சமயம் இந்த ஹோர்மூஸ் நீரிணை பகுதியில் மற்றொரு கப்பலை ஈரான் தாக்கியிருப்பதாக கூறப்படுகிறது. அமெரிக்காவின் ஆதரவில் இயங்கும் ஓமானின் வழித்தடத்தில் பயணித்துக் கொண்டிருந்த போது ஒரு சரக்கு கப்பல் அடையாளம் தெரியாத பொருட்களால் தாக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. சேத மதிப்பீடு எதுவும் இதுவரை அறிவிக்கப்படவில்லை. ஆனால் அந்த கப்பலின் அடிப்பக்கத்தில் அதாவது அந்த ஹல் பகுதி தாக்கப்பட்டிருக்கிறது என்று கூறியிருக்கிறார்கள். ஈரான் கூறுகிறது, தாங்கள் பல கப்பல்களுக்கு எச்சரிக்கையை கொடுக்கிறோம். சில கப்பல்கள் திரும்பி போகின்றன எச்சரிக்கையை. சில கப்பல்கள் நீங்கள் கடந்த எபிசோடில் கூறியது போல 20,000 மாலுமிகள் அங்கு காத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல சில பேர் கப்பலை இழுத்து கொண்டு போகிறார்கள். தப்பி ஓடினால் இப்படியே போய் சேர்ந்துருவோம் என்று. அப்படித்தான் ஒரு போகும்போது தாக்குதலை மேற்கொண்டு ஒரு கப்பல் முற்றாக எரிந்து நாசமாயினதும் இருக்கின்றது. அவர்களும் அவர்கள் கூறினது ஒன்றுதான், தாங்கள் தப்பி போக வலிக்கிட்டது, தங்களால் தொடர்ச்சியாக நிற்க முடியாது என்ற நிலை என்று கூறியிருந்தார்கள். ஆனால் அமெரிக்காவின் கடல் முற்றுகையை விட அமெரிக்கா நேற்று கூறியிருந்தது கிட்டத்தட்ட 62 கப்பல்களை தாங்கள் திருப்பி அனுப்பியிருப்பதாக கூறியிருக்கிறார்கள். அவர்கள் இப்போது என்ன கூறுகிறார்கள் என்று சொன்னால், ஈரானுக்கு மேல் தொடர்ச்சியாக இவ்வாறு கடல் முற்றுகை மற்றும் பொருளாதார அழுத்தங்களை மேற்கொண்டால் ஈரான் இந்த பேச்சுக்களுக்கு அல்லது அமெரிக்கா முன்மொழிகின்ற
அந்த டீல் என்ற தீர்வை ஏற்றுக்கொள்ற நிலைக்கு இறங்கி வரும் என்று இப்போதும் அவர்கள் நம்புகிறார்கள். சரி, நல்லது. இப்பொழுது அமெரிக்காவிலே புதிதாக ட்ரோன் படை ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது. நான் நினைக்கிறேன் ஈரானிலே இருந்து கற்றுக்கொண்ட பாடமாக அது இருக்கக்கூடும். என்னவென்றால், நவீனமயமான கப்பல்கள், விமானங்கள், நவீனமயமான ஆயுதங்கள் எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு கடைசியாக அந்த தாவீதும் அந்த கதை மாதிரி தான் வெறும் கெட்ட போலாளி அடித்தான் என்றதை வைத்தது போலாம், வீரனை கெட்ட போலாளி சிறுவன் விழுத்தான் என்றது போலதான் இந்த வெறும் ட்ரோன்களை வச்சும் ஆளில்லா விமானங்களை வச்சுக்கொண்டு ஈரான் இன்றைக்கு அமெரிக்காவை வெல்லுதென்றபடியா அங்க இருந்து கற்றுக்கொண்ட, அதாவது வியட்நாம் யுத்தத்திலே நிறைய கற்றுக்கொண்டது அமெரிக்கா. ஆனால் இந்த ஈரான் யுத்தத்திலே கற்றுக்கொண்டது இனிமேல் இந்த விமானங்கள் இதெல்லாம் தயாரிக்கிறத விட இந்த ஆளில்லா விமானங்கள்லாம் எதிர்கால யுத்தத்துக்கான கருவி என்றதை இப்ப கற்றுக்கொண்டிருக்க கூடக்கு தாங்களும் உண்ட தயாரிக்க போவதாக அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இது பற்றி கொஞ்சம் கூறுங்கள். ட்ரோன் போர் முறைதான் இனி வரும் காலங்களில் இந்த அடுத்த போரை தீர்மானிக்க போகிறது. அது மட்டுமல்ல, இனி சிப்பாய்கள் கூட ட்ரோபோக்களாகத்தான் இருக்க போகிறார்கள். சீனா இயந்திர துப்பாக்கிகளை இயக்குகின்ற டோக் என்று சொல்ற நாய்கள் வடிவிலான ட்ரோபோக்களை தயாரித்திருக்கின்றது. ஏனென்று சொன்னால் அது பதிவாக செல்லும். அது ஸ்னைப்பரை கூட அது தாக்கக்கூடியதாக இருக்கிறது. ராக்கெட் லாஞ்சர்கள்ல இருந்து பலவற்றை அது செய்கின்றது. கன்னிவடிகளை அகற்றுவது கூட பொது ட்ரோன்கள், ரோபோக்களைத்தான் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். ஆனால் அமெரிக்கா யோசித்தது என்னென்று சொன்னால், தொழில்நுட்பத்தில் தான் முன்னிலையில் நிற்கிறேன் என்றுதான் இதுவரை யோசித்தது. ஏஐ தொழில்நுட்பத்தை கூட அவர்கள் அப்படித்தான் நம்பினார்கள். அமெரிக்க அதிபர் 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் பதவியேற்றவுடன் அவர் 500 பில்லியனை இந்த ஏஐக்கு ஒதுக்கி இருந்தார். அவர் ஒதுக்கி 2 நாளுக்கிடையில் சீனா டீப் சீக்கை வெளியிட்டது ஒரு மிகப்பெரிய சுனாமியாக சுழட்டி அடித்திருந்தது. அதுக்கு பிறகு எல்லோரும் அந்த ஏஐ மீதான நம்பிக்கை இழக்கப்பட்டது என்றால் அது யாரும் அதை கொண்டு வரலாம். இப்ப ட்ரோன் போர் முறையும் அவ்வாறுதான். அமெரிக்கா யோசித்தது என்னென்று சொன்னால், இந்த MQ-9 ரக ட்ரோன்கள் தான். அந்த ட்ரோன் 2020ஆம் ஆண்டு ஜெனரல் சொலாமனியை கொன்றது அந்த ட்ரோன் தான். இன்று 46 ட்ரோன், அந்த ட்ரோன்கள் ஈரானால் வீழ்த்தப்பட்டிருக்கின்றது. அப்ப அதை அவர்கள் முதலில் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், ஹேக் பண்ணி ஜாம் பண்ணி தரை இறக்கி இருந்தார். பிறகு ரிவர்ஸ் என்ஜினியரிங் மூலம் அதை படித்திருந்தார். இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், பாகிஸ்தானுக்கும் சீனாவுக்கும் இடையில் மிக நெருக்கமான உறவுகள் இருக்கின்றன. ஆனால் இப்போது இந்த பாகிஸ்தான், துருக்கி, சவுதி அரேபியா அந்த கூட்டு பாதுகாப்பு ஒப்பந்தம் சீனாவுக்கு ஒரு கவலையை கொடுக்கிறதாம். என்னென்று சொன்னால், துருக்கியும் ட்ரோன் உற்பத்தியில் மிக தலை சிறந்த நாடாக இருக்கின்றது. துருக்கியின் ட்ரோனைத்தான் உக்ரைன் பாவித்துக் கொண்டிருக்கிறது. இந்த இந்திய பாகிஸ்தான் போரின் போது கூட துருக்கி தான் ட்ரோனை பாகிஸ்தானுக்கு வழங்கி இருந்தது. இப்ப சீனா யோசிக்கிறது, தனது ட்ரோன் வர்த்தகத்துக்கு துருக்கி ஒரு மிகப்பெரிய போட்டியாளராக வரும். இந்த நிலையில் பாகிஸ்தானை எவ்வாறு கையாள்வது என்ற ஒரு நிலையில் இருக்கிறது. இப்ப அமெரிக்கா என்ற ட்ரோன் படை நீங்கள் கூறியது போல என்ன செய்கிறாங்க, சாகேட் 136 அவர்கள் எடுத்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங் செய்கிறார்கள். இப்போது மாறி, முந்தையே அமெரிக்காவுடைய ஈரான் எடுத்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங் செய்தது. இப்போது ஈரான்டைய அவர்கள் எடுத்து லூகாஸ் என்று அதை மாற்றி இருக்கிறார்கள். அந்த பேரை மாற்றிக்கொண்டு ரிவர்ஸ் இன்ஜினியரிங் செய்திருக்கிறார்கள். ஏனென்றால் இனி வரும் காலங்களில் எல்லா நாடுகளிலும் திறமையானவர்கள் இருப்பார்கள். கல்வி, தொழில்நுட்பம் என்று சொல்லி பல நாடுகள் நல்ல முன்னேற்றமாக இருக்கின்றன. அந்த வகையில் நீங்கள் சொன்னது போல இப்ப ட்ரோன் படை விமானம் தாங்கி கப்பல்களோ பெரிய விமானங்களோ இனி வரும் காலங்களில் அது செலவு மிக்கதாகவும் இருக்கும். அதை பயன்படுத்துவதும் கடினம், அது இழப்புகளும் கூடவாக இருக்கும். இது ஃபயர் அண்ட் ஃபோகட். நீங்கள் ஃபயர் பண்ணி விட்டு அது தற்கொலைப்படை. இந்த இடத்துல நான் கூற வேண்டியது என்னன்னா, அன்றையும் ஒரு சிறு குறிப்பாக குறிப்பிட்டிருந்தேன். இந்த ரிவல்யூஷன் பெர் மினிட், RPM என்று சொல்றது, RPM கூடனா தான் அந்த பறக்கிறதுக்கு முடியும். இந்த வெறும் சின்ன 1 கிலோ பார முடிய இயந்திரம் 10 கிலோவை சுமக்கிற அளவுக்கு அந்த RPM கூட்டினா பறந்து செல்லும் என்று சொல்றாரு. கிட்டத்தட்ட 40,000 50,000 வரைக்கும் 1 லட்சம் RPM, அதாவது
ஒரு நிமிடத்துக்கு அந்த அந்த மெஷின் தன்னைத்தானே ஒரு லட்சம் தடவை சுத்துற அளவுக்கு அந்த வேகத்தை நாங்கள் கற்பனை பண்ணவே முடியாது. கண்ணி வச்சு மூடுறதுக்குள்ளேயே 100-200 தரம் சுத்துற அளவுக்கான வேகத்துல சுத்தியக்குள்ள அதனுடைய வேகத்துல தான் அப்படி பறக்குது. அப்ப இதுகள் என்னன்னா அந்த சின்ன சின்ன இதுகளுக்கு இன்னும் ஆர்பிஎம் கூட்ட, சின்ன இன்ஜின்களின் ஃபேனுக்கு ஆர்பிஎம் கூட்ட இன்னும் இந்த சக்தி கூடும். அப்ப அதுகளுக்கு இப்ப ப்ரோக்ராம் பண்ணி விடுறாங்க, எங்க போ, என்ன செய்ய, எது செய்யணும். அன்றைக்கு நான் ஒரு வீடியோ பார்த்தேன், அது உண்மையா பொய்யோ தெரியாது. ஒருவரை சுத்தி சுத்தி ரோன் தாக்குற வலிக்கிறது, எங்க போனாலும் திருப்பி திருப்பி வருகிறது. அப்ப எதிர்காலத்துல என்ன நடக்கும் என்றால், ஒரு ஆளை தாக்க வேணும் என்று சொல்லி சொன்னா முந்தைய ஆக்களை வைப்பார்கள், அதை இல்ல, அவருடைய முகத்தையும் போட்டோவையும் முன்பக்கம் பின்பக்கம் எல்லாத்தையும் அவருக்கு போட்டோ எடுத்து அந்த ட்ரோனுக்கு கொடுத்து விட்டால், ட்ரோனுக்கும் பயிற்சி கொடுத்து விட்டால், அது போய் அவரை தேடி அவரை கண்ட இடத்துல அவர் எங்கே ஓடினாலும் பின்பக்கத்தால முன்பக்கத்தால அவர் தாக்கும் வரைக்கும் அவர் தற்கொலைப்படதானே. அப்படிதான் ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்குது. அப்ப அது செய்யற அளவுக்கு ட்ரோன் வளர்ந்து வருது. அதான் ஒரு காலத்துல சொன்னார்கள், இந்த டிஎன்ஏ வைத்துக்கொண்டு ஒருவரை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கான ஆயுதங்களை ஸ்ட்ரேல் கண்டுபிடிச்சு கொண்டிருக்கின்றது. அதுக்கு முன்னாடி இப்ப அதுக்கு முதல்ல இது வந்துடுது. இப்ப இனிமேல் நீங்கள் ஒரு ஆளு இப்ப தெரிஞ்சால் அந்த ஆளின் முகத்தோற்றங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஈரானின் முகத்துல உள்ள கேமராக்கு அது எல்லாத்தையும் போட்டு கொடுத்து விட்டீங்க என்றால் அப்படி வர்ற அளவுக்கே இப்ப வளர போகுது. தேடி அவரை தாக்குற அளவுக்கு நீங்களை ஆக்களை அமர்த்த தேவையில்லை, ஒன்றும் செய்ய தேவையில்லை, தற்கொலைப்படை அனுப்ப தேவையில்லை, உளவுப்படை அனுப்ப தேவையில்லை, அவரை கொள்றேன்னு சொல்லி. இப்ப இந்த தொழில்நுட்ப மாற்றத்தை இப்ப அமெரிக்காவும் புரிஞ்சு கொண்டிருக்குது. உங்களை போல பெரிய F-35 F-16 இந்த விமானங்களை வச்செல்லாம் பெரிய ஆப்ரஹாம் லிங்கன் இந்த கடற்படை ஒன்றும் சரி வராது. கடைசியா இந்த ஏவுகணைகள்லாம் தீர்மானிக்க போறாங்க. சரி, இப்பொழுது இந்த ஹோர்முஸ் உண்மையில யாரு, இப்ப என்ன நடக்கிறது? கப்பல்கள் ஒரு சிலர் போய் வருகின்றது, கட்டுப்பாட்டை மீறி சில கப்பல்கள் போகின்றன, தாக்குதல் நடக்கிறது. இது நீங்க சொன்னது போலதான், இறந்தாலும் பரவாயில்லை, மாத கணக்காக நீங்க சொன்னீங்களே இந்த 260 நாட்கள் கப்பல் கடல்ல நிற்கிற செய்தி இந்த உலகம் முழுக்க நீங்கள்லாம் முதல் சொன்னீங்க, நான் பார்த்த செய்தியில இன்றைக்கு ஆபிரகாம்லையும் தானே ஊழியர்கள் அங்க இருக்கிறார்கள், அதுல நிறைய பேர் தற்கொலை செய்திருக்கிறார்கள் கூட கேள்விப்படுகிறேன். சொல்லுங்களேன் தவறை பற்றி. ஆபிரகாம் லிங்கன் கப்பல் அந்த விவகாரம் இப்போது மிகப்பெரிய ஒரு பூதாகரமாக மாறி இருக்கின்றது. அப்ப அமெரிக்காவின் ஒரு பத்திரிகையாளர் தகவல்களின் அடிப்படையில் ஆபிரகாம் லிங்கனில் 60 பேர் இதுவரையில் தற்கொலை செய்திருக்கிறார்கள் என்ற செய்தியை இப்போது வெளியிட்டிருக்கிறார்கள். யுத்தத்தில் இருந்தது 19 ராணுவத்தினர், தற்கொலை செய்தது 60 பேர் கூறுங்க என்றால் யோசிச்சு பாருங்கள். அப்ப இதுல இப்ப அது தொடர்பாகத்தான் என்ன நடந்தது என்று சொன்னால், அவர்களின் குளியலறைகள் எல்லாம் பூஞ்சனம் பிடித்து போயிருக்கின்றன, ஃப்ரெஷ்ஷாக சாப்பாடுகள் இல்லை, சாப்பாடுகள் கொண்டு வரவும் முடியாது, எல்லாம் டின் ஃபுட்களைத்தான் பயன்படுத்தியது என்று ஏராளமான குற்றச்சாட்டுக்கள் அங்கு இப்போது சுமத்தப்பட்டிருக்கு. இதுக்கு காரணம் என்னென்று சொன்னால், பஹ்ரைன்ல இருக்கின்ற 5வது கடற்படை தளத்தை அடித்ததுதான். ஏன்னா அங்கிருந்துதான் சப்ளை போறது. அதை அடித்த பிற்பாடு இவர்களுக்கு சப்ளை எங்க இருந்து என்று சொன்னால் டியாகோ காசியோ 2200 கிலோமீட்டர். அப்ப அதற்காட்டி இலங்கை பரவாயில்லை, கொஞ்சம் கிட்டவாக இருக்கிறது. எனவேதான் இப்ப இலங்கையை இவர்கள் குறிவைக்கிறார்கள் என்று சொன்னால், இலங்கை இந்த துறைமுகம் திருவண்ணாமலை துறைமுகம் என்று சொன்னால், ஏனென்ற சொன்னால் இந்த கப்பல்களுக்கு டொமஹாக் ஏவுகணைகளை இவர்கள் ஏவலாம். ஆனால் அதை லோட் பண்ணுவதற்கு கடல்ல இருந்து லோட் பண்ண முடியாது, ஒரு தரைத்தளம் தேவை. அதை திருப்பி அந்த ஃபயர் பண்ண ஏவுகணைகளை எல்லாம் லோட் பண்ணி திருப்பி அதை ரீஃப்ரெஷ் பண்ணி. அப்ப இந்த போரின் ஆரம்பத்தில் பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க கடற்படை தளத்தின் மீதான ஈரானின் தாக்குதல் ஒரு முக்கிய தளவாட மையத்தை முடக்கியதாகத்தான் பார்க்கப்பட்டதாகவும், ஈரானுக்கு அருகில் செயற்படும் விமானம் தாங்கி கப்பல்களில் இருந்து சுமார் 2200 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள டியாகோ காசியாவில் இருந்து கடற்படை தனது பொருட்களை மீண்டும் நிரப்ப வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது என்றும், நீண்ட விநியோக பாதையானது USS ஆபிரகாம் லிங்கன் கப்பலில் பற்றாக்குறைகளுக்கும் சிரமங்களுக்கும் வழிவகுத்ததாகவும், அதன் 5000 மாலுமிகளில் ஓய்வு எதுவும் இன்றி அந்த துறைமுகத்தில் அந்த கப்பல்களில் தங்கியிருந்ததாகவும், அவர்களுக்கு ஒரு எல்லாம் டின்னில் அடைக்கப்பட்ட உணவில் தான் இறுதி நேரத்தில் தங்கியிருந்ததாகவும், அடிப்படை வசதிகள் கூட இல்லாத ஒரு நிலை இருந்ததாகவும், புதிய அதாவது ஃப்ரெஷ் ஃபுட்டை கொண்டு வரணும் என்றால் டொன் கணக்கில் அதை கொண்டு இன்னொரு ஃப்ரிகேட் கப்பலில் இறக்கி அந்த கப்பலின் மூலம் தான் இந்த கப்பலுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு நிலை, ஈரான் தொடர்ச்சியான தாக்குதல்கள், ஆளில்லாத விமானங்கள தாக்குதல்கள் என்று சொல்லி அந்த கப்பல் மிக பாரியொரு அனர்த்தத்தை சந்தித்ததாக கூறியிருக்கிறார்கள். அதாவது 260 நாட்களுக்கு மேலாக தனது பணிக்காலத்துக்கு பிறகு இப்போது அந்த கப்பலை அமெரிக்காவுக்கு திருப்ப கொண்டு போகிறார்கள் அந்த கப்பல், இந்த மாலுமிகள். இந்த நிலையில்தான்
இந்த அதாவது அமெரிக்க ஊடகவியலாளர் தெரிவித்திருக்கின்றார். இப்போதைய தகவல்களின் அடிப்படையில் 60 பேர் அங்கு அதில் தற்கொலை செய்திருக்கிறார்கள். பலர் தற்கொலை செய்ய போன போது காப்பாற்றி இருக்கிறார்கள் என்று நாங்கள் நேற்று முன்தினம் பேசிய காணொலியில் தெரிவித்திருந்தோம். அவர்கள் இப்ப என்ன அவர்கள் சோர்வடைந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஒருபோதும் சோர்வடைந்த போதும் போராட்டத்திலிருந்து விலகியதில்லை என்று அந்த கப்பலின் கட்டளை அதிகாரி கூறியதாகவும், அக்கப்பல் சுமார் 200 நாட்களுக்கு ஒரு போர் மண்டலத்தில் தனது காலத்தை செலவிட்டதாகவும், 10,000க்கு மேற்பட்ட முறை வானில் பறந்து மற்றும் ஏறத்தாழ 1.5 மில்லியன் பவுண்ட் குண்டுகளை வீசியதாகவும், அதாவது இந்த விமானந்தாங்கி கப்பலில் இருந்த விமானங்கள் 10,000 தடவை குண்டு வீச்சுக்கு சென்றிருப்பதாகவும், 1.5 மில்லியன் பவுண்ட் எடையுள்ள குண்டுகளை வீசியதாகும். ஆனால் 10,000 தடவை போனதுன்னா அந்த குண்டு வீசின இடத்தை யோசிச்சு பாருங்க. அவர்களுக்கு அவர்கள் எவ்வளவு துன்பத்தை அனுபவித்திருப்பார்கள் சொல்லி. அதே சமயம் நீங்கள் சொன்னது போல நாங்கள் முதலோடு சொல்லியிருந்தோம், இந்த அமெரிக்காவின் டெக்சாஸ் பகுதியில் அப்பாச்சி AX-64 உலங்கு வானூர்தி வீழ்ந்திருந்தது. இப்போது அமெரிக்கா எல்லா உலங்கு வானூர்திகளையும் நிறுத்தி இருக்கிறது, பறக்க வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறது. என்று சொன்னால் அவர்கள் சந்தேகப்படுகிறார்கள், அதனால் விசாரணைகள் நடந்து கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதனிடையே இந்த ஆலிபர்க் வகையைச் சேர்ந்த டிஸ்ட்ரோயர் கப்பலான USS பென்கோல்ட் என்ற DDG-65 என்ற நம்பரை கொண்ட இந்த கப்பல் ஜூலை 24 அன்று USS ஜார்ஜ் வாஷிங்டன் என்ற விமானம் தாங்கி கப்பலுடன் தென் சீன கடல் வழியில் பயணத்தை மேற்கொண்ட போது அந்த கப்பலின் மின் உற்பத்தி அமைப்பு பாதிக்கப்பட்டதாகவும், இந்த கோளாறின் விளைவாக 4 நாட்களுக்கு முழுமையாக மின்சாரமின்றி அந்த கப்பல் நடுக்கடலில் கைவிடப்பட்டிருந்ததாகவும், அதனை பழுதுபார்ப்பதற்காக பிலிப்பைன்ஸில் உள்ள சுவிக் வளைகுடா பகுதியை அந்த கப்பல் அங்கு கொண்டு செல்லப்பட்டு இந்த ஜார்ஜ் வாஷிங்டன் கெரியர் குரூப்புக்கு அங்கு உணவு உட்பட அந்த எல்லா கப்பல்களுக்கும் தேவையான குடிநீர் உணவுகள் எல்லாம் அந்த துறைமுகத்திலிருந்து கொடுக்கப்பட்டு, அதன் பின்னர் இந்த ஆகஸ்ட் 12ஆம் தேதி ஜப்பானிற்கு அந்த கப்பல் கொண்டு செல்லப்பட்டதாக கூறப்படுகின்றது. ஜப்பானில் இருப்பது அமெரிக்காவின் 7வது கடற்படை. பஹ்ரைனில் இருந்தது அமெரிக்காவின் 5வது கடற்படை. ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே பலம் மிக்கது. இப்ப ஜப்பான்ல இருக்கிற கடற்படையின் கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் 70 கப்பல்கள் நிற்கின்றன, 150 விமானங்கள் இருக்கின்றன, பல ஆயிரக்கணக்கான அமெரிக்க வீரர்கள் இருக்கிறார்கள். அதே போலதான் பஹ்ரைனிலும் இருக்கு. இப்ப கேள்வி என்னென்றால், இப்ப பிரேசிலை சேர்ந்த ஒரு படைத்துறை ஆய்வாளர் கூறுகிறார் என்னென்றால், ஜப்பான்ல இருக்கிற இந்த 7வது கடற்படை தான் சீனாவுடனான போருக்கு தயார்படுத்தப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பஹ்ரைனில் இருக்கின்றது வளைகுடா போர். பஹ்ரைன்ல இருக்கிறதுக்கு இந்த கடற்படை 5வது கடற்படை தலைமையகத்துக்கு ஈரான் கொடுத்த சேதத்தை ஒப்பிட்டு பார்க்கும் போது அவர் என்ன கூறுகிறார் என்று சொன்னால், சீனாவுடன் ஒரு போர் ஆரம்பித்தால் இந்த 7வது கடற்படை 1 மணத்தியாலம் தான் தாக்குப்பிடிக்கும். இப்ப ஈரான் இந்த 5வது கடற்படை தலைமையகத்தின் சேதத்தை பார்க்கும் போது தங்களால் அப்படித்தான் கணிக்க முடியுது என்று கூறியிருக்கிறார். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை கொஞ்சம் நேரம் எடுத்தாலும் பரவாயில்லை, ஆராய்ந்து விட்டு கடந்து செல்வதுதான் கட்டாயம் என்று நான் பார்க்கிறேன். ஆபிரகாம் லிங்கனுடைய கேப்டன் கூறுகின்ற கருத்தை பாருங்கள். நாங்கள் இந்த கப்பலில் இருந்து சாதனை நிகழ்த்தி இருக்கிறோம் என்று, ஆனால் அதே கப்பலில் உள்ளவர்கள் தற்கொலை செய்கிறார்கள். பொதுவாக இப்ப இந்த படைகளை நகர்த்து செல்லும் தலைவர்கள் அல்லது கேப்டன்களோ யாராக இருந்தாலும் அங்கே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா, அந்த போர்ல வெற்றி அடைகிறோமா இல்லையாமன்றத சில இன்டெலிஜென்டான கேப்டன்கள் வேலைக்கே தீர்மானிச்சு போட்டு வேலைக்கே விட்ரோ பண்ணிடுவாங்க. இது சரி வராது, நாங்கள் விட்டுட்டு போவோம், இன்னொரு நாளைக்கு வருவோம். ஆனா சிலர் என்ன செய்வாங்க, தங்களுக்கு பேர் வரணும்ன்றதுக்காக கீழே உள்ளவங்க சாக விட்டு கொடுத்து போட்டு கடைசி வரைக்கும் நின்று சித்த கொடுத்தாலும் முறையில் எனக்கு பாருங்க. இப்ப அதைத்தான் இப்ப கிளைம் பண்ற இருந்த ஆபிரகாம் லிங்கன் கேப்டன் என்ன சொல்றாருண்டா, இத்தனை பேர் 260 நாள் நிக்கிறதை பற்றி கவலை இல்லை, ஊழியர்களை பற்றி கவலை இல்லை, தற்கொலையை பற்றி கவலை இல்லை, நாங்கள் எவ்வளவு சாதிச்சோம்னு சொல்றோம். இது மாதிரி தான் இந்த தனியார் நிறுவனங்கள், இந்த கோர்பரேட் நிறுவனங்கள்லயும் என்னென்று சொல்லி சொன்னா
எந்த மேனேஜர் இந்த ஊழியர்களை போட்டு வதையண்டு வதைச்சு நிறைய லாபம் எடுத்து கொடுக்குறானோ அவனுக்கு நல்ல பேர் வரும்ன்றதுக்காக அவனுக்கு மனிதாபிமானம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, அனுதாபம் கிடையாது, கைகால் இல்லாதவன் கிடையாது, குடும்ப ஊட்டிக்காரன் கிடையாது. திருகண்டு இப்ப இந்த லேவ் பண்ணி கொஞ்சம் பேரை நிப்பாட்டுறேன்னா ஆரண்டில் நிப்பாட்டுவாங்களா, அவனுக்கு குடும்பம் இருக்கா, ஊட்டி இருக்குதா, கடன் இருக்குதா, வீடு இருக்குதான்ற மாதிரி அவனுக்கு நல்ல பேர் வரும். அத மாதிரிதான் இந்த படநகரத்திலையும் கனவேர் தங்களோட கீழே உள்ள வேலை செய்யறவனை சாக கொடுத்தே பேர் எடுக்கிறவன் இருக்கிறான், கடைசியா தானம் செத்து போனவனும் இருக்கிறான். ஆனா அந்த 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 மனிதாபிமானம் இந்த உலகத்துல எங்கேயுமே ஒன்றிலையுமே இல்லை, வியாபாரங்கள்லயும் இல்லை, பட நடவடிக்கையிலையும் இல்லை. படைகள்ல பொதுவாக மனிதாபிமானம் இல்லை, இருந்தாலும் சில படையில உள்ளவங்களுக்கு தெரியும் முன்கூட்டியே இந்த முயற்சியில நாங்கள் வெல்ல போறோமா தோக்குறவன் அறிஞ்சா முதலே விட்டுற ஒண்ணிவார், அதுக்கே சாக கொடுப்போம். இதை பற்றி கொஞ்சம் கூறுங்கள். நாங்க நேரம் கடந்தாலும் பரவாயில்லை, உங்கள் அனுபவங்களை கொஞ்சம். உண்மைதான். என்னென்று சொன்னால் சில தாக்குதல்களில் அந்த தாக்குதல்களை பொறுத்தவரையில் உயிரிழப்புகளும் வெற்றி தோல்வி எல்லாம் கட்டளை தளபதிகளைத்தான் பெரிதும் சார்ந்திருப்பது, அவர்கள் எடுக்கின்ற முடிவுகளில். இப்ப சில சமயங்களில் ஒரு போரை ஒத்தி வைத்திருப்பார்கள், அந்த போரில் போரிட மாட்டார்கள். உதாரணத்துக்கு அண்மையில் உதாரணம் சிரியாவில் இருந்து ரஷ்யா அசாத்தை கூட்டிக் கொண்டு சென்றது என்னென்றால், ரஷ்யாவுக்கு அப்ப இந்த ஈரான் போர் ஆரம்பிக்கப்படவில்லை. அப்போ எல்லாரும் சொன்னார்கள் சிரியாவுடன் விழுந்து விட்டது ஒன்றுமில்லாமல். ரஷ்யாவுக்கு அப்ப தெரியும் இந்த போருக்கு நாங்கள் தயார் பண்ணணும், இப்ப அதுக்குள்ள கொண்டு போய் எங்களை எனர்ஜியை வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஈரான் தான் சிரியாவுக்கு கடுமையான உதவிகளை வழங்கி கொண்டு, ஈரானும் பேக் பண்ணிட்டு, ரஷ்யாவும் பேக் பண்ணிட்டு. ஏனென்று சொன்ல் அவர்களுக்கு தெரியும் நாங்கள் இன்னொரு பெரிய சமருக்கு ஆயத்தப்படுத்துகிறோம், அதாவது வளைகுடாவில் இருந்து அமெரிக்காவை அகற்றப் போகிறோம். அப்ப இதுல சிரியா போர் இல்லாமல் விழும். இப்ப அமெரிக்கா தலைமை இல்லை என்று சொன்னால் சிரியாவால் ஒன்றும் செய்ய முடியும். அப்ப நாங்கள் அந்த தலைவரை எடுத்து விட்டால் சரி. இதே விடுதலை புலிகளும் நீங்கள் பார்க்கலாம், அந்த சமரை இன்னொரு இதுக்கு ஒத்தி வைத்தார். எல்லாரும் புலிகள் எல்லாரும் தோற்று விட்டார்கள் அப்படி என்று சொல்லும் போது முல்லைத்தீவு படைத்தளம் விழுந்த போதுதான் சொன்னார்கள், நீங்கள் யாழ் குடா நாட்டைத்தான் பிடித்தீர்கள், அவர்கள் ஆனரவில் இருந்து திருவோணமலை உள்ள அந்த கடல் வழியை கிளிய பண்ணி இருக்கிறார்கள், முல்லைத்தீவு தளத்தை அழித்து விட்டால் அந்த அவலத்துக்கும் ஒரு தளம் இல்லை என்று சொல்லி. அப்படி அதில் எடுக்கின்ற அந்த முடிவுகளை பொறுத்தது. இப்ப சில தளபதிகள் என்ன செய்வார்கள், ஒரு தாக்குதலில் இது எங்களால் முடியாது என்று சொன்னால் தங்கள் படை வீரர்களின் உயிரிழப்புகளை பார்ப்பார்கள், அவர்களது உயிரிழப்புகளை தவிர்ப்பதற்கு யோசிப்பார்கள். சிலர் என்ன யோசிப்பார்கள், தங்களுக்கு கெட்ட பேர் வந்துருமென்றதுக்காக எத்தனை பேர் இறந்தாலும் அவர்களோட குடும்ப நிலவரங்களோ அவர்களோட வயதுகளோ சிலது 19-20 வயது பிள்ளைகளாக இருக்கும், அப்படி ஆற்றின் பிள்ளைகள் தானே என்று பலி கொடுத்து விட்டு போவார்கள். இப்ப அமெரிக்காவில இப்ப இருக்கிற முப்படை தளபதியான டேன் கெயின் ஒரு 4 நட்சத்திர அதிகாரி, வளமையாக 5 நட்சத்திர அதிகாரியை தான் போடுவதுண்டு. ட்ரம்ப் இவரை போட்டது என்னென்றால் தாங்கள் சொல்வதற்கெல்லாம் இவர் தலையாட்டுவார், சொன்னதை செய்வார். அதுதான் பிரச்சனை. ஆனால் ஒரு படை தளபதிகளுக்கு தான் தெரியும் படையின் வழிநடத்தல். அரசியல்வாதி படையை வழிநடத்தினால் எப்படி இருக்கும் என்றதை இந்த ஈரான் போரைக்கு இப்ப கற்றுக் கொடுத்திருக்கிறோம். நல்லது. இப்பொழுது நாங்கள் இந்த ஹவுதிகளுக்கும் ஜெமனுக்கும் இடையாக செல்லும். நேற்றும் கூட நிறைய தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கின்றன. கிட்டத்தட்ட ஒரு மோதல், பெரிய மோதலாக வெடித்திருக்கிறது இப்பொழுது யெமனுக்கும் இந்த ஹவுதிஸ்களுக்கும் இடையிலானது. அது வெறும் யெமனுக்கும் ஹவுதிஸ்களுக்கு மட்டும் இல்லை, சவுதி அரேபியாவும் அதுக்குள்ள சம்பந்தப்பட்டிருக்கிறது. என்ன நடக்கிறது அங்கே கொஞ்சம் விரிவாக கூறுங்க. இப்ப நாங்கள் கதைத்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் எக்ஸ் தளத்தில் வந்த தகவல்களின் அடிப்படையில் ஏமன் போர் முனையில் பீரங்கி தாக்குதல்களால் தீவிரமடைந்திருப்பதாகவும் அந்த பகுதி முழுக்க பீரங்கி தாக்குதல்களால் வெளிச்சமாக இருப்பதாகவும் அங்கிருக்கிற ஊடகவியலாளர்கள் போட்டிருக்கிறார்கள். இந்த மாத தொடக்கத்திலிருந்து ஹவுதி அமைப்பினர் நடத்திய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களால் டசன் கணக்கான அரசு படையினர் கொல்லப்பட்டதை தொடர்ந்து இந்த தைஸ், மரியப் மற்றும் அல் தலியா ஆகிய பகுதிகளில் சவுதி ஆதரவு படையினர் ஹவுதி நிலைகள் மீது கடுமையான தாக்குதல்களை நடத்தி வருவதாகவும் நீண்ட காலமாக நீடித்திருந்த அமைதி நிலை தற்போது முடிவுக்கு வந்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது. அதே சமயம் அல் ஜசீரா ஒன்றை போட்டிருக்கிறது, இந்த மொக்கா என்ற துறைமுகம் இன்று அந்த துறைமுகத்தின் மீது மீண்டும் ஹவுதிகள் 25 ஏவுகணைகளை ஏவி இருக்கிறார்கள். பல கப்பல்கள் மூழ்கி இருக்கின்றன,
மீன்பிடி படகுகள் பல எரிந்திருக்கின்றன. இப்போது அந்த துறைமுகம் தனது வர்த்தக மற்றும் கடல்சார் நடவடிக்கைகளை முற்றாக நிறுத்தி இருப்பதாக கூறியிருக்கின்றது. அதே சமயம் இந்த அரச படையினர் ஹவுதிகள் மீது இன்று நடத்திய ட்ரோன் தாக்குதல்களில் 3 பேர் ஹவுதி படையினர் கொல்லப்பட்டதாகவும் ஒரு கட்டளை அதிகாரி காயமடைந்திருப்பதாகவும் ஏமன் படையினர் தெரிவித்திருக்கின்றனர். ஆனால் ஹவுதிகள் இது தொடர்பாக எந்தவித கருத்தையும் வெளியிடவில்லை. அதே சமயம் செங்கடல் பகுதி மீதும் இன்றும் தாக்குதலை நடத்தியதாக கூறப்படுகிறது. அதே சமயம் இந்த ஜம்பு துறைமுகத்தில் இருந்து சவுதி அரேபியாவின் எண்ணெய் ஏற்றுமதியில் கடும் சரிவு ஏற்பட்டிருப்பதாகும். ஏனால் இந்த துறைமுகம் தான் ரெட் சி, அதுக்கு செங்கடல் ஊடான எண்ணெய் ஏற்றுமதிக்கு காரணமான துறைமுகம். அது இப்போது மூடப்பட்டிருக்கிறது. ஹோமூஸ் நீரிணையை தவிர்ப்பதற்காக மாற்று பாதையாக பயன்படுத்தப்படும் சவுதி அரேபியாவின் ஜம்புவில் இருக்கின்ற எண்ணெய் ஏற்றுமதி ஒரு நாளைக்கு 1.9 மில்லியன் பீப்பாய்களாக இப்போது குறைந்திருப்பதாகவும், முன்பு நாள் ஒன்றுக்கு 3.4 மில்லியன் பீப்பாய்களை அது ஏற்றுமதி செய்ததென்றும், இப்போது அது தனியாக சுவேஸ் கால்வாயின் ஊடாக மட்டும்தான் அதை கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கிறதாகவும் கூறப்படுகின்றது. நல்லது. நாங்கள் இப்பொழுது இஸ்ரேல் நோக்கி திரும்புவோம். நேற்று கூட பொதுமக்கள், அதாவது அன்சார் மற்றும் அல் ஹஹானி கிராமங்கள்ல நடத்தின விமான தாக்குதல்கள்ல ஒரே குடும்பத்தை சேர்ந்து 7 பேர் இறந்திருக்கிறார்கள். மற்ற இன்னொரு தாக்குதல்ல 4 பேர், மொத்தம் 11 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். என்னுடைய கேள்வி என்னவென்றால், காசாவினுடைய கதை முடிந்து விட்டது, நீ அங்கே ஒன்றும் இல்லை, இப்ப ராணுவமும் சும்மா இருக்கிறது, ஆகவே எங்கேயோடத்துல தாக்குதல் நடத்தி கொண்டே இருப்போம் என்பது போல இஸ்ரேல் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறது. இதை அமெரிக்காவும் கண்டித்திருந்தாலும் கூட தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கூறுங்கள், இந்த இஸ்ரேலினுடைய தாக்குதல்களும் தொடர்வதா, நிறுத்தப்படுமா, அந்த திசை திருப்பப்படுமா, ஏதாவது சந்தர்ப்பங்கள் இருக்கிறதா கூறுங்கள். இஸ்ரேல் தொடர்ச்சியாக நீங்க கூறியது போலதான் ஏமன் பகுதியில் தொடர்ச்சியாக தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது. நேற்று நடந்த தாக்குதல் மிக மோசமான தாக்குதல், ஒரு மோசமான இன அழிப்பண்டு லெபனானின் பாராளுமன்ற பேச்சாளர் பேசும்போது கூறியிருக்கின்றார். அதே சமயம் இஸ்ரேல் கூறுகிறது, தாங்கள் ஹிஸ்புல்லாக்களின் கொமாண்டர் ஒருவரை, கட்டளை அதிகாரி ஒருவரை தாக்கியதாகவும், அந்த அந்த தாக்குதலின் போதுதான் பொதுமக்கள் கொல்லப்பட்டதாகவும், இவர்கள் என்ன கூறுகிறார்கள் சொன்னால், பொதுமக்களை அவர்கள் மனித கேடயங்களாக பயன்படுத்துகிறார்கள் என்று, தாங்கள் பொதுமக்களுக்கு அடித்து விட்டு அவர்கள் அப்படித்தான் கூறுவதென்று 2009ஆம் ஆண்டு இடம்பெற்ற போரிலும் அவ்வாறுதான் கூறினார்கள். விடுதலை புலிகள் மனித கேடயங்களாக பயன்படுத்துகிறார் என்று. உண்மையா ராணுவம் அந்த பாதுகாப்பு வலயங்களைத்தான் தாக்கியிருந்தது. இப்ப அடுத்ததாக அதே சமயம் ஹிஸ்புல்லாக்கள் இன்று தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். இன்று அவர்கள் மேற்கொண்ட கன்னிவெடி தாக்குதலில் 3 படையினரும் ஒரு அதிகாரியும் காயமடைந்திருப்பதாக இஸ்ரேல் தெரிவித்திருக்கின்றது. அவர்களை வைத்தியசாலைக்கு உலங்கு வானூர்திகள் மூலம் கொண்டு வந்திருப்பதாக கூறப்படுகின்றது. இதனிடையே அதாவது இஸ்ரேல் நடத்திய தொடர் தாக்குதல்கள் பல கட்டிடங்கள், வீடுகள் எல்லாம் அழிக்கப்பட்டிருப்பதாகவும், அதே சமயம் இஸ்ரேல் மேற்கு கரை பகுதியிலும் தாக்குதலை நடத்தியிருக்கின்றது. பலர் காயமடைந்திருக்கிறார்கள். காசா பகுதியிலும் இன்றும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. இதனிடையே இஸ்ரேல் வெளிவிவகார அமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், அதாவது அந்த பக்க விளைவுகளை, சேதங்களை குறைப்பதற்காக எந்த ஒரு இராணுவ நோக்கங்களையும் சரிபார்க்கும் ஒவ்வொரு இராணுவமும் உலகில் உள்ள மேற்கத்திய இராணுவங்கள் உட்பட இல்லை என்று சொல்லி, அதாவது நாங்கள் பொதுமக்களுக்கு இழப்பு ஏற்படும் என்று சொல்லிக்கொண்டு எங்கள் இலக்குகள் தாக்குதலை தள்ளி போடுவதற்கு அல்லது மாற்றி அமைப்பதற்கு அப்படி எந்த ஒரு இராணுவமும் செய்கிறதில்லை என்று அவர் இந்த இழப்புகளுக்கு நியாயத்தை கற்பித்திருக்கின்றார். இதனிடையே அக்சியஸ் என்ற ஒரு ஊடகம் போட்டிருக்கிறது என்று சொன்னால், நெத்தனியாவுக்கு, அதாவது இஸ்ரேலிய பிரதமர் நெத்தனியாவுக்கு தெரியாமல் இஸ்ரேலின் எதிர்கட்சியினருடன் வெள்ளை மாளிகை ரகசிய தொடர்புகளை ஏற்படுத்தி வருவதாகவும், இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாவின் செல்வாக்கு சரிந்து வருவதை கருத்தில் கொண்டு மத்திய கிழக்கில் தனது முயற்சிகளுக்கு ஏற்படக்கூடிய அச்சுறுத்தல்களை தடுக்க ட்ரம்ப் நிர்வாகம் இஸ்ரேலிய எதிர்கட்சி தலைவர்களுடன் ரகசியமாக பேச்சுக்களை ஆரம்பித்திருப்பதாகவும் இந்த அக்சியஸ் என்றது ஊடகம் தெரிவித்திருக்கின்றது. கருத்து கணிப்புகளில் நெத்தனியாகு பின்தங்கி இருக்கிறார் என்றும், ஊடகங்களின் அழுத்தம் இருந்த போதிலும் ட்ரம்ப் அவரது வேட்பு மனுவை வெளிப்படையாக ஆதரிக்க மறுத்து வருகிறார் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. நெத்தனியாகு அடுத்த தேர்தலிலே வெல்ல வேண்டும்.
இப்பொழுது பாருங்கள், ஹமாஸினுடைய வீழ்ச்சி ஆல்மோஸ்ட் அவர்கள் விழுந்தது சமனாக போய்விட்டார்கள். இப்போ ஹிஸ்புல்லாவும் கூட பெரிய சேலஞ்சாக இல்லை, இஸ்ரேலுக்கு இருக்கிறார்கள். இந்த போர்ல நான் சொன்னேன் போர் அடிக்கும்னு சொல்லி, போர்ல ஈடுபட்ட தரப்புக்கு போர் இல்லாட்டா போர் அடிக்கிறதுக்காக இது செய்வார்கள் சொல்லி பார்க்க போனால் இஸ்ரேலுடைய ஃபுல் ஃபோர்ஸ் முழு பலவும் வந்து இப்ப லெபனான்ல பாவிக்கப்படையில்லை. அப்ப இப்ப நித்தன்யாவு யோசிப்பார், நானும் இப்ப இலங்கையிலையும் வந்து ராஜபக்ஷ அரசாங்கம் வந்து ஒவ்வொரு காலம் தப்பி பிழைச்சது வந்து இந்த ஒவ்வொரு காலம் ஆட்சிக்கு வரைக்குள்ள அங்கே அடிச்சம் இஞ்சி அடிச்சம் அதை முடிச்சம் இதை முடிச்சம் ரெண்டு தாக்குதல் சொல்லித்தான் வெளியில வருது. அது மாதிரிதான் இந்த தாக்குதல்கள்லாம் மக்களுக்கு கவர்ச்சிகரமான செய்தி. அவ்வாறு இந்த போர் திசை திரும்ப, அதாவது வந்து இந்த போர்ல இருந்தவர்கள் போரை விட்டு தவிர்க்கல. அதான் ஒரு சின்ன ஒரு ஜோக்கொண்டு வாசித்தேன். என்னன்னு சொல்லி சொன்னால், ஒரு பஸ் கண்டக்டர் கடிதம் எழுதுறதா இருந்தால் அந்த மேசையை யாரும் ஆட்டினா தானே அவர் வடிவா எழுதுவார். என்ற பஸ் ஓட எழுதி ஆடி பழகினவருக்கு சும்மா எழுதைக்குள்ள வடிவா எழுத வராதுன்னு சொல்லி, அது மாதிரி இந்த போர்ல பழக்கப்பட்டவங்களுக்கு சும்மா இருக்கீங்களா?ன்றதுதான். இப்ப அடுத்த இந்த திசை திருப்பலுக்கு, அதாவது இப்ப இந்த ஃபுல் ஃபோர்ஸ் இருக்கிறது இஸ்ரேலிடம், நெத்தனியாவுக்கு அடுத்த தலைமைத்துவத்துக்கு வர வேண்டிய தேவை இருக்கிறது. லெபனான் பெரிய சேலஞ்ச் இல்லை, சும்மா கொஞ்சம் படைகளை அனுப்பியிருக்கிறார்கள். அப்படி திசை இருப்பதாக இருந்தால் ஈரான் நோக்கியா அல்லது வேறு எங்கேயாவது திசை இருப்பதற்கான நாடுகள் இருக்கிறதா? சும்மா ஒரு ஆராய்வுக்காக கேட்கிறேன். ஈரான் போரை ஆரம்பிப்பதற்குத்தான் அவருக்கு, ஏனென்று சொன்னால் ஈரான் போரை வென்று விட்டால் அவருக்கு இந்த தேர்தலில் வெற்றி உறுதி, அதில் மாற்று கருத்து இல்லை. ஏனென்றால் இப்போது ஈரான் போர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கின்றது. ஆனால் அதை இந்த ஈரான் போரை தூண்டுவதற்குத்தான் ட்ரம்புக்கு அந்த விமானத்தில் ஈரான் அடிக்க போகிறது என்று கூட மிரட்டி பார்த்தார்கள். எப்ஸ்டீன் ஃபைல்களை வெளியிட்டு பார்த்தார்கள். மீண்டும் கடந்த, அதாவது லின்சி கிரஹாம் என்ற மரண சடங்கின் போது கூட நெத்தனியாவு போன போது ஒரு திட்டத்தை கொடுத்து விட்டு வந்தார். ட்ரம்பும் உடனடியாக தாங்கள் தாக்கப் போவதாக கூறியிருந்தார். ஆனால் சவுதி அரேபியா இந்த அழுத்தம் காரணமாக அதை ட்ரம்ப் கைவிட்டிருந்தார். அது நெத்தனியாவுக்கு கடுமையான அதிருப்தியாக இருந்ததாக கூறப்படுது. இப்போது அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி தேவை. எனவேதான் இப்போது அவர்கள் என்று சொன்னால், சரி, ஈரான் போர் சரிவராட்டியும் லெபனானின் ஹிஸ்புல்லாக்களை முற்றாக ஹமாஸை போல அழித்ததாக செய்ய வேண்டும். அப்ப தலைவரை தேடி திரிகிறார்கள், ஹிஸ்புல்லாக்கள் தலைவர். என்றால் 2 தடவைகள் அந்த தலைவரை தேடி குண்டை வீசி விட்டார்கள். ஆனால் அது குறி தவறிவிட்டார். குறி தவறு என்றால் அது அந்த நகர்பகுதிக்குத்தான் அடித்தவர்கள், அங்கு அவர் இருக்கவில்லை. இப்ப நசரல்லாவை போல தற்போதைய தலைவரையும் இந்த தேர்தலுக்கு முன்னர் கொன்று விட்டால் சில சமயங்களில் அது தங்கள் செல்வாக்கை, அவர்களின் செல்வாக்கை உயர்த்தலாம். ஹிஸ்புல்லாக்களையும் அழித்து விட்டோம். எனவேதான் நேற்று நீங்கள் பார்க்கலாம், பெஞ்சமின் நெத்தனியாஹு கூறினார், கோலன் குன்று அந்த சிரியாவில் இருக்கின்ற மலை வந்து இப்போது இஸ்ரேல் இந்த மலையாக மாறிவிட்டது என்று சொல்லியும், அது இனிமேல் இஸ்ரேல் வசம் தான் இருக்கும் என்று சொல்லியும் அதை கூட தனது பிரச்சாரத்துக்கு தான் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார். நேற்று கூட இன்னொரு முக்கியமான மலையை கைப்பற்றுவதற்கு முயற்சிக்கிறார் என்ற செய்தியும் வந்தது. சரி, இப்பொழுது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கு இடையிலான போர் நிலைமை எவ்வாறு இருக்கிறது? அதை பற்றி கொஞ்சம் தகவல்களை வழங்க. இன்றும் வந்து உக்ரைன் வந்து ரஷ்யாவின் பகுதி மீது தனது இந்த பிளமிங்கோ என்ற நீண்ட தூர ஏவுகணையை ஏவி இருக்கின்றது. கிட்டத்தட்ட 900 கிலோ வெடிமருந்தை கொண்டு செல்கின்ற ஏவுகணை வந்து பலவற்றை ரஷ்யா சுட்டு வீழ்த்தினாலும் சில வீழ்ந்ததால் ரஷ்யாவில் சேதம் ஏற்பட்டிருக்கின்றது. அதே சமயம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், இந்த ஒரகோவ் என்ற பகுதியில் 2000 உக்ரைன் படை வீரர்கள் சுற்றி வளைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. அதாவது ஆயுதப்படைகளை எதிரி அந்த நகரத்தை, உக்ரைன் படையினர் இந்த நகரத்தை ரஷ்ய படையினர் சுற்றி வளைத்திருப்பதாகவும், அவர்களை பின்வாங்க முடியாத ஒன்றில் சரணடைய வேண்டும் அல்லது அவ்வளவு பேரும் அங்கு இறக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் என்று சொல்லியும், அவர்கள் 71வது மோட்டார் ரைபிள் ரெஜிமெண்ட் மற்றும் ஸ்டெனப் தேசிய காவல் படையின் பிரிவுகளை சேர்ந்தவர்கள் என்றும் கூறப்படுகின்றது. இஸ்ரேலிய உக்ரைன் படையினருக்கும் இந்த அப்ரஹாம் லிங்கன்ல இருக்கிறவர்கள நிலைமைதான். ஏனென்றால் அவர்களுக்கும் பெரிதளவாக சப்ளை லைன்கள் இல்லை, பின்தளங்களை எல்லாம் ரஷ்யா அளித்திருக்கின்றது. உக்ரைன் வந்து இந்த ஏவுகணை தாக்குதல், ட்ரோன் தாக்குதல் மூலம் ரஷ்யாவின் எண்ணெய் வயல்கள், மற்றது ரஷ்யாவின் சூப்பர் மார்க்கெட்டின் டெலிவரி ஸ்டோர்ஸ்களை அடித்து அதை ஒரு பிரச்சாரமாக ட்விட்டரிலும் சமூக வலைத்தளங்களிலும் அந்த புகைகள் பிரமண்டமாக எரிகுவதை ஒரு கவர்ச்சிகரமான விளம்பரங்களாகத்தான் ஆய்வாளர்கள் இப்போது பார்க்கிறார்கள். அது ஒரு கவர்ச்சிகரமான விளம்பரமே தவிர களமுனையில் வந்து ரஷ்யா
முன்னேறிக்கொண்டே இருக்கின்றது. இவர்கள் அதை மறைப்பதற்காக இவ்வாறான தாக்குதல்களை செய்துவிட்டு அந்த படங்களை அந்த வீடியோக்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று. இதனிடையே ரஷ்யாவின் கப்பல்களை இந்த ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் ரஷ்யா ஷடோ ஃபிளீட்டை கைப்பற்ற போவதாக அறிவித்திருக்கிற நிலையில் புட்டின் இப்போது கூறியிருக்கின்றார் என்று சொன்னால் அதற்கு பதிலடி கொடுக்கப்படும் என்று. இப்போது அந்த பதிலடி எப்படி இருக்கும் என்ற தொடர்பாக ஜெர்மனின் பில்ட் என்ற பத்திரிகை என்ன தெரிவித்திருக்கிறது என்று சொன்னால், ரஷ்ய அதிபரின் இந்த எச்சரிக்கை ஜெர்மனுக்கு மிக பாரிய ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி இருப்பதாகவும், ஜெர்மனின் காப்பீட்டு சங்கத்தின் கூற்றுப்படி ரஷ்யாவின் பதிலடி நடவடிக்கையானது ஐரோப்பிய கப்பல் மற்றும் வர்த்தக நிறுவனங்களுக்கு பெரும் செலவை ஏற்படுத்தக்கூடும் என்றும், காப்பீட்டு நிறுவனங்கள் காப்பீட்டு விதிமுறைகளை கடுமையாக்க வாய்ப்புள்ளது என்றும், அத்துடன் சரக்கு கப்பல்கள் மாற்றுப்பாதையில் கொண்டு செல்லப்பட வேண்டிய மாற்றுப்பாதைகளை தெரிவு செய்ய வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டால் விநியோக நேரம் மற்றும் செலவுகள் எல்லாம் அதிகரிக்கும் என்று சொல்லியும், இதனால் கப்பல் துறை உரிமையாளர்கள் மிகவும் கடுமையான கவலையில் இருப்பதாகவும் அந்த பத்திரிகை தெரிவித்திருக்கின்றது. நல்லது. இத்துடன் இன்றைய இந்த நிகழ்வை நாங்கள் நிறைவு செய்து கொள்ளுகின்றோம். மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.